வெல்கம் டு சினிமா டைம். கதாநாயகள்னாலே அவங்க 2 பாடல்கள் தான் வந்து ஹீரோவோட நடனம் ஆடுவது வழக்கமாக வச்சிட்ருக்காங்க தமிழ் சினிமாவில். ஸோ அப்படி தான் யூஸ் பண்ணிட்டும் இருக்காங்க. ஆனால் தொடர்ந்து அப்படியே நடிக்க வச்சிடுதுன்றது ரொம்ப போர் அடிக்கிற விஷயமா இருக்கிறதுனால இப்போது பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய காட்சிகளை நடிக்க வைங்கன்னு டேரக்டர் கிட்ட சொல்கிறாங்க இப்போ வர ஹீரோயிங்க. அதனால் இந்த விஷயத்தில் நம்ம சமந்தா ரொம்பவே வித்தியாசமான ஆளுங்க. அதாவது எந்த படமாக இருந்தாலும் சரிங்க, எனக்கு 3 பாடல்களாவது நான் நடனம் ஆடணுன்றது கேட்டு வாங்கி நடிக்கிறாங்களா நம்ம சமந்தா மேடம். அதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? தெலுங்கு சினிமாவில் தன்னோட நடனத்தின் மூலமாக பெருவாரியான ரசிகர்களை தன் பக்கம் இழுத்திருக்காங்க சமந்தா மேடம். ஸோ அதே மாதிரி தமிழ்லேயும் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம அஞ்சான் கத்தி படங்களில் அவங்க சூப்பரான நடனம் ஆடி தன்னோட நிறைய திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்படி அதிக அளவில் நடன திறமை வாய்ந்தவங்க நம்ம சமந்தா மேடம். ஒவ்வொரு படங்களுமே தன் ஸ்பாட்டுக்கு வந்த பிறகு நடனத்தை ரிஹர்சல் பார்த்ததே இல்லையாமா. படப்பிடிப்புக்கு முன்னவே நம்ம சமந்தா மேடம் சம்மந்தப்பட்ட மாஸ்டரை வரவழைச்சி ஆட வேண்டிய பாடலை போட்டு ஓரளவு ரிஹர்சல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்பாட்டுக்கே வருவாங்களாமா. ஸோ மேலும் நடனத்தை மையமாக வச்சு ஒரு அதிரடியான கதை பண்ணணும்னு நம்ம சமந்தா மேடம்க்கு எதிர்கால ஆசையும் இருக்காங்க. ஓகே யூவர்ஸ், இன்னைக்கு நியூஸ் இவ்வளோ தான். நாளைக்கு வேறு நியூஸோட உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.